சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நாங்கள் கண்கள் முடி ஜோம் பண்ணி போட்டு தொடங்குவோமா? அன்பு ரெண்டு வளர்த்துக்காது ஒரு ரத்த கோட்டைக்குள் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இந்த சபையில் ஒவ்வொருவரையும் கொண்டிருக்கிறோம். நீங்கள் புறப்படுகிறாங்க. உங்கள் வசனங்கள் கேட்கப்படவும் முளைக்கு பலன் கொடுக்கவும் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கப்படுகிறாங்க. ஆமென். நான் இன்றைக்கு செய்தியை ஒரு வித்தியாசமாக போய் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்கே ஒருமனப்பட்டிருக்கிறோமோ அங்கே பரவானை காட்டலாம். எங்களுடைய நேரம் நின்று துதிச்சிங்க. நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருக்கிறோமா? துதித்தீங்கள், பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்கிறீங்க. சில பலவான்களை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் காட்டுவோம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து காட்டுவோம். தயவு செய்து எல்லாரும் ஒழுந்தி கண்களை மூடு. ஒருவன் கண்களை திறக்கணும். நம்மகிட்ட பாருங்க, ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். சொல்லப்படுற பலவான் ஒவ்வொன்றும் வேத வசனங்களை தடுக்கிறவனாயும் எங்களை ஆவிக்குள்ளே வளராமல் தடுக்கிறவனாயும் இருக்கிறான். ஆனபடியா கண்களை மூடி நாங்கள் ஒரு மனத்தோடு நாங்கள் பிளவானை காட்டுவோம். நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. முதலாவதாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள செயற்பட முடியாமல் அவித்து போகிற இடங்களிலே கிரிய செய்கிற இந்த பலவானை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். ஓரா பாபா பாபா அப்பா, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க சொல்லி இருக்கிறீர்கள். எரிச்சல், பொறாமை, கோபம், விரோதம், மனஸ்தாபம், மனக்கடினங்களை தூண்டுற திரவானை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். எங்களுக்குள்ள பொறாமை இருக்குதாப்பா, எங்களுக்குள்ள எரிச்சல் இருக்குதா ஆண்டவரே? ஓ, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்க விரும்புகிறோம் அப்பா. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆவியானவர் அந்த இடத்துல வர வேண்டுமா கெஞ்சி, உயிர்ப்பிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோமா? நீங்க தீமைக்கு நன்மை செய்ய சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்க தீமைக்கு தீமையை செய்து கொண்டிருக்கிறோம், சொல்லாலே அடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. இந்த தீமைக்கு நன்மை செய்ய தடுக்கிற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். நீங்க கட்டி போடாட்ட உங்களுக்குள்ள அவன் திரும்பவும் கிரியை செய்வான். ஆனபடியா ஒவ்வொருவரும் நீங்க கட்டுங்க. நன்மை செய்ய தடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்கள் இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலிருந்து கல்லறையிலிருந்து வெளியிலே வந்திருக்கிறீங்களானவரே. பிசாசானவனுக்கு அதிகாரம் இல்லையா? கல்வாரி சிலுவையில நீங்க பிசாச வென்றுட்டீங்கப்பா. அவனை மேற்கொள்ளவும் மிதித்து போடவும் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீங்க. இந்த வசனத்தை மறக்கப்படுற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். எங்களுக்கு அதிகாரம் உண்டு, எங்களுக்கு அதிகாரம் உண்டு. பிசாசானவனை எதிர்த்து நிற்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அவனை கட்டி போட எங்களுக்கு அதிகாரம் உண்டு. காலில் மிதித்து போட எங்களுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. அப்ப அக்கட்ட மாம்ச சிந்தைகளை தூண்டுற அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். இச்சையடக்கம் இல்லாமல் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விகாரங்கள், இச்சைகளை தூண்டுற அதிகாரமே உனக்கு இந்த பிள்ளைகள் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ இந்த இடத்திலிருந்து. ஓரா பாபா 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 பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஓ, நீங்க வசனத்துல சொல்லிடுங்க, நீங்க ஒருமனப்பட்டு கட்டுறவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம், இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்க குடும்பங்களுக்குள்ளே வருகிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொள்ள முடியாதபடி தடைகளை போடுற அந்த அந்தகாரத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. நீங்கள் இந்த நாளிலே விழிப்புணர்வை தருவதற்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே.
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுற காரியங்களை கேட்டு நடக்க முடியாது அங்க பிள்ளைகளின் மனதை கடினப்படுத்துற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். பெற்றோர்களே நீங்கள் கட்டி போடுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும்படியா இயேசு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஓரா பாபா பாபா பிள்ளைகளுக்குள்ளே கீழ்ப்படிவு நாவி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் கீழ்ப்படிய முடியாதபடி அங்கே கட்டப்பட்டிருக்கிற இடத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டு. வேதவசனங்களை பொறுக்கி போடுற பிசாசானவனை கட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேத வசனங்களை நாங்கள் கேட்டு விளங்கி தியானிக்க முடியாதவன், ஆவியின்படி அதை எடுக்க முடியாதவன், தடை போடுற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். ஓ ராபா பாபா ஆவியானவரை வாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்புங்க, ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. நன்றியோடு உங்களை சொல்கிறீர்கள், நன்றியோடு உங்களை சொல்கிறீர்கள் அப்பா. வேதவசனம் சொல்லுகிறது பெருமை உள்ளவளை எதிர்த்து நிற்கிறீங்க, தாழ்மை கிருபையா தாங்குறீங்க. பல இடங்களிலே ஆண்டவரே எங்களுக்குள்ளே பெருமைகள் இருக்கிறதுனாலேயே நாங்கள் பிசாசானுக்கு பிடிபட்டு போடுவோம். இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்மையா இருக்கபடியாதபடி பெருமைகளை எங்களுக்குள்ள கொண்டு வர்ற பிசாசை கட்டி போடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ளே பெருமைகளை கொண்டு வர்ற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுவோம். மற்றவர்களை மதிக்க முடியாதபடி, தாழ்மையா இருக்க முடியாதபடி, தாழ்மையா சிந்திக்க முடியாதபடி தடை போடுவேன் அந்த ஆரமே உன்னை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுகிறோம். உனக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. நாங்கள் தேவனின் பரிசுத்த தேவனின் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு இன்னும் மனதிலே ஏதோ உங்களுக்கு தூண்டப்பட்டால் சொல்லுங்கள். ஏதாவது பிசாசானவனை நீங்கள் கட்டுப்படியாக சுவிசேஷம் சுவிசேஷத்தை சொன்னாலும் அதை கேட்க முடியாதபடி செவிடாக்கி குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுகிறோம். ஓரா பாபா பாபா நன்றி அப்பா, நன்றி. நீங்கள் எங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நீங்க சொன்ன வார்த்தைக்கு நன்றி. கட்டினவர்கள் கட்டப்பட்டதாக இருக்க போவதற்காக நன்றி. நாங்கள் இவைகளை திரும்பி அவங்க கூடாது ஆண்டவரே, அவங்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும், அன்பா இருக்க வேண்டும் ஆண்டவரே, இச்சடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ பிறந்தாங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வாறாக நீங்க வீட்டில ஜெபிக்கிற பொழுது எங்கே உங்களுக்கு சத்துருவானவர் இடப்படுகிறானோ அந்த இடங்களை நீங்கள் ஒருமனப்பட்டு கட்டுங்கள், ஒருமனப்பட்டு கட்டுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளாக கட்டுங்கள். தேவன் விடுதலை பெற வல்லவராக இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். நீங்க கொடுக்க போற விடுதலைக்கு நன்றி, நீங்க தந்திருக்கிற விடுதலைக்கு நன்றி சொல்லுங்க அப்பா. இந்த வார்த்தைகளை பொறுக்கே நாங்கள் கூட பேசும் வார்த்தைகளையும் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைய ஒரு வெற்றி நாள். ஆமென். விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டு. நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்த செய்தியோடு நான் தொடர்ந்து அங்காலே கடந்து செல்ல விரும்புகின்றேன். நாங்கள் கடைசியாக பார்த்தோம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை பார்த்தோம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்தாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நாங்கள் கடந்த செய்தியிலே நாங்கள் பார்த்தோம் என்னவாறு எழுத்து காரியங்களை நாங்கள் புதிய உடன்படிக்கையாளர்கள் நாங்கள் எழுத்தின்படி எடுக்காமல் ஆவியின்படி எடுக்க வேண்டும் என்றது. அப்போ வேண்டிய செய்தி இதை அடிப்படையாக வைத்து வருகிறது. எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. நாங்கள் சற்று அன்று வராதவர்களுக்கும் மற்ற வந்தவர்களை ஞாபகப்படுத்தும் முறையாக நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்த செய்தியை மேலோட்டமாக பார்த்து கொண்டு அங்காலை கடந்து செல்வோம். நாங்கள் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இரண்டையும் பார்த்தோம்.
நாங்கள் இயேசுவுக்கு பிறகு இயேசு கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தினாலே எங்களோடு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். நாங்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோம். பழைய உடன்படிக்கையில் கடாவின் ரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டது, புதிய உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது பார்த்தோம். எபிரேயர் 8:8 அதிகாரத்திலே இருந்துதான் சில வசனங்களை நாங்கள் பார்த்தோம். பழைய உடன்படிக்கை குறைவானது என்று பார்த்தோம், புதிய உடன்படிக்கை நிறைவானது என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து அவர்கள் பழைய உடன்படிக்கையிலே நிலைத்திராதாலே புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். புதிய உடன்படிக்கையிலே அவர் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறவராய் இருக்கிறதுனால் என்று பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து நடக்கிறது, நாங்கள் அயலாருக்கு எங்களை சொல்ல தேவையில்லை, எங்களுடைய வார்த்தையினாலே நடத்தையினாலே நாங்கள் இயேசுவை தேவனை சாட்சி பகர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம். எல்லாத்துக்கும் எங்கள் உள்ளத்திலே மாற்றம் வர வேண்டும், இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். புதிய உடன்படிக்கையில நாங்கள் 28 அதிகாரத்தை பார்த்தோம். அதிலே பழைய உடன்படிக்கையில் உள்ளவர்களின் ஆசீர்வாதங்கள் முதல் 14 வசனங்களிலும் இருக்கிறது. அது கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சாபங்கள் அந்த அதிகாரத்திலே பிற்பகுதியிலே 16வது வசனத்திலே இருந்திருக்கிறேன்னு சொல்லியும் பார்த்தோம். அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றும் எல்லாம் உலகத்துக்குரியதாகவும் ஒன்றும் பரலோக ராஜ்யத்தை குறித்தோ பரிசுத்த ஆவியை குறித்தோ இல்லை என்று சொல்லியும் நாங்கள் பார்த்தோம். அது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை வந்த பொழுது அது உருவற்று போகிறது. ஏனென்றால் புதிய உடன்படிக்கை மேலானதாக இருக்கிறது, ஆவிக்குரியதாக இருக்கிறது பார்த்தோம். அப்போ இப்பொழுது சொல்லப்படுகிறது, நான் இப்பொழுது வாசித்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியதாக இருக்கிறது, எடுத்துக் கொள்கிறது, ஆவியோ ஏற்பிக்கிறது. இந்த எடுத்துக் கொள்வதற்கு பல உதாரணங்களை நான் எடுத்துக்காட்டேன், எப்படியாக நாங்கள் ஆவியிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ யோசித்து பாருங்கள், பிரமாணங்களும் கட்டைகளையும் இப்போ இருதயத்திலே புதிய உடன்படிக்கை உள்ளவர்களுக்கு எழுதப்படுகிறது. பழைய உடன்படிக்கையிலே அது பலகையிலே எழுதப்பட்டது, இப்போ இருதயத்தில் எழுதப்படுகிறதா? எப்படி இருதயத்தில் எழுதப்பட முடியும் என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இப்போ நாங்கள் வாசிக்கிறோம், வேதவசனத்தை வாசிக்கிறோம், படிக்கிற புத்தகங்களை வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பரை வாசிக்கிறோம், செய்திகளை வாசிக்கின்றோம். இவைகள் எல்லாம் இருதயத்தில் எழுதப்படுவதில்லை. இவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனையில இருக்கின்றது. இவைகள் எல்லாம் வேலைக்காக படிப்புக்காக நாங்கள் பாவித்துக் கொண்டு போடுகிறோம். அப்போ இருதயத்தில் எழுதப்பட வேண்டுமா இருந்தால் அது ஆவி பிரகாரமாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி போட்டு வார்த்தையின்படியே எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருப்போமே, ஆனால் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆனபடியால்தான் நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக அதை எடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பரிசேயர் எல்லாம் பழைய ஏற்பாட்டு கொள்கைகளை தெரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களையே பார்த்து வெளியரங்கமாக ஆக்களிலே தெரிகிற காரியங்களை வைத்துக் கொண்டு, இது நீ செய்கிறது பிழை, இது நீ செய்கிறது பிழை, விபச்சாரம் செய்தவனை கல்லறிய வேண்டும் அப்படி என்று குற்றம் சாட்டி கொண்டிருந்தார். அப்ப புதிய உடன்படிக்கைக்காரர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த விபச்சாரம், இந்த உதாரணத்தை நான் அன்புபடுத்தேன். விபச்சாரம் செய்யறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய பார்வை, என் பார்வையினாலே ஒரு அழகான பெண்ணை பார்த்து அதை பற்றி சிந்திக்கிறதுனாலே விபச்சாரம் என்னும் வேர் என்னுடைய இருதயத்திலே எழுதப்படுகிறது. இது ஆவி பிரகாரமாக எழுதப்படுகிறது என் இருதயத்திலே. ஒரு பெண்ணை பார்க்கிறேன், சிந்திக்கிறேன், சிந்திக்க அது உங்களுக்குள்ளே கருக்கட்டி அந்த விபச்சாரம் என் இருதயத்திலே எழுதப்படுகிறது. இப்ப நான் என்ன செய்கிறேன்? இந்த வாயை திறந்தாலோ சிந்தித்தாலோ எல்லாம் இதயத்திலிருந்து விபச்சாரமே வருகிறது. அது நான் என்னை கொண்டு விபச்சாரத்துக்குள்ளே விழுத்துகிறது. இது இந்த நெகட்டிவ் பார்ட். இது ஆனா இதே மாதிரி நாங்கள் தேவனுடைய கட்டளைகளையும் அவன் அன்பின் வார்த்தைகளையும் நாங்கள் சிந்தித்து அதை வேறாக எங்கள் இருதயங்களிலே நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பிரமாணத்தையும் கட்டளைகளையும் எழுதுகிறது. அப்ப பாருங்க, வார்த்தையின்படி நீங்கள் எந்த
எந்த ஒரு வார்த்தையை நீங்க புதிய பாட்டில் எடுத்துட்டு அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும்னு சொல்லி போட்டு வெளிப்படையாகவே நீங்க பார்த்து கொண்டு இருப்பீர்களா இருந்தா நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கும் போது, ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையும் எடுக்கும் பொழுது ஆவியிலே இது என்னத்துக்காக சொல்லப்பட்டது என்று நீங்கள் சிந்தியுங்க. எந்த ஒரு வார்த்தையை எடுக்கும் பொழுதும் இது எதற்காக செய்யப்பட்டது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் சிந்திக்காவிட்டால் வேர் இங்கே எழுதப்படாது, இங்கே இருதயத்திலே அது எழுதப்படாது. அப்போ அது அப்படியே அழிஞ்சு போயிடும். மிகவும் முக்கியம். இதைத்தான் சொல்றாங்க தியானிக்க சொல்லி, மெடிடேட் பண்ண சொல்லி சொல்றாங்க. எந்த ஒரு வேத வார்த்தை எடுத்தாலும் செய்ய வேண்டாம் சொன்னாலும் யோசிங்க, ஏன் இது செய்ய வேண்டாம் சொல்லப்படுது. இயேசு அப்படி யோசித்தார் விபச்சார விடயத்தில். ஆனபடியாத்தான் சொல்லுவார், நீங்க கல்லறி வந்தவர்களுக்கு நீங்க உள்ள இல்லாதவங்க அறியுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் விசுவாசிகள். ஏன் வேத வார்த்தை சொல்லி இருக்கிறது? இயேசு எங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இது வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இதை நாங்கள் கேட்கிறோம். எனக்குள்ள அப்பா இந்த வார்த்தை வச்சு அப்பா எனக்குள்ள பாவம் இருக்கா? போதர்கிட்ட கேட்கிறேன், நல்லது சொல்றோம். நாங்கள் எல்லாம் பாவிகள், ஆதாமூடாக பாவ சுவாமிகள் இருந்தது. பாருங்க, நீங்க தியானிக்கபடியா நீங்க இதை செய்கிறீர்கள். அபிப்பிராயம் நீங்கள் இதை தியானித்து விளங்கி கொண்டபடியாத்தான் இயேசு ரட்சகர்னா என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க இந்த இதயத்திலே. அப்ப என்ன செய்வீர்கள்? ஞானஸ்தானத்தை உங்களை தாழ்த்தினீங்க. உங்களில் இருக்கு இவ்வாறாக அப்பா நான் பாவத்துக்கு மறைக்க வேண்டும், தேவநீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவ்வளத்தோடைய நீங்கள் நின்று விட்டீர்களா இருந்தால் உங்கள் ஆவியிலே வளர்ச்சி இல்லை. நீங்கள் ஆவியில வளர வேண்டுமா? இந்த தொடர்ந்து அப்படியே வேத வசனங்களிலே கற்றவைகளை வாசித்து விளங்கி தியானித்து வேறுடைய உள்ளத்திலே ஊறும்படியாக நீங்கள் தியானிக்க வேண்டும். விளங்காதவர்களை திருப்பி திருப்பி சிந்திக்க வேண்டும். இங்க படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் விளங்காத எல்லாம் விட்டுட்டு போனார்கள், அவர் எக்ஸாம் விட்டு தான் அடித்தார். ஏனென்ற கேள்வி இல்லாதவர்கள் ஒரு நாள் முன்னேற மாட்டார்கள், ஒன்றையும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்போ ஒப்பொழுதும் நாங்கள் வேத வசனத்தை பாருங்க, நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இது சொன்னதன் காரணம் என்ன என்பதை நாங்கள் விளங்கும்படியாக எங்கள் தியானிக்க வேண்டும். அதனுடைய தான் தேசத்தை வாசித்து விட்டு என்னத்தை வாசித்து சிந்தித்து பாருங்கள், இந்த வசனம் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் என்று சொல்றது இருக்குதான். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் ஒரு வசனத்தை சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்கள் உள்ளத்திலே அது வேறாக ஊன்றப்படும். இப்பொழுது பாருங்கள், யோவான் நாங்கள் இந்த வசனத்தை பார்த்தோம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் வந்து பார்த்தோம். என்ன? நாங்கள் அறிந்தவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாங்கள் வேத வசனத்தின் தேவைகளை அறிந்தோமோ அவைகளை நாங்கள் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அறிந்தவற்றை நாங்கள் எப்படி செய்ய முடியும்? அறிந்தவற்றை நாங்கள் தியானிக்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் என்னத்தையெல்லாம் அறிகிறீர்களோ அதை சிந்திக்க வேண்டுமா? அது இதயத்தில் போடணுமா? அப்பதான் விசுவாசம் பெறும். அப்புறம் அது இதயத்தில் அது வந்த பிறகு நீங்கள் கதை கேட்காத வார்த்தை வரும். இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்ள என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாயினால் அறிக்கிறீங்க, நீங்கள் கேட்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, உள்ளத்திலே வைக்கிறீங்க. இப்போ அது விசுவாசம் வருகிறது. நீங்கள் சொல்லுங்க இயேசு என் ரட்சகர் என்று சொல்லுறீங்க. சரி, அப்படி வேலை செய்யறேன்னு சொல்லி இப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தையும் இவ்வாறாக செய்யும் பொழுது நாங்கள் பல விடயங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆவிக்குரியவர்களாக நாங்கள் இல்லை. ஆவிக்குரியவர்களாக இல்லை. நாங்கள் என்ன அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் இது யார்கிட்ட குணம் தெரியுமா? ஆற்றாக தெரியுமா? இது பரிசுத்தாவி இல்லை, இது பரிசேறினான். நீ அதை செய்கிறாய், இதை செய்கிறாய், நீ அப்படி இருக்கிறாய், நீ இப்படி இருக்கிறாய் என்று வெளியரங்கமாக உள்ளவர்களை எங்கள் கண்களால் பார்க்கக்கூடியவரே சொல்லி அப்ப ஆக்களும் என்ன செய்வார்கள்? சபைக்கு வர்ற நேரம் காண்ற போதற்கான நேரமும் வேஷம் போட்டுட்டு போயிடுவார்கள். அது எவ்வளவு நேரம்? ஒரு கிழமையில 2 மணி நேரம். மிச்ச நேரம் எல்லாம் என்னத்தால் எங்களுடைய உள்ள நிரம்பி இருக்கிறது? உலகத்து காரியங்களாலும் மாம்சத்து காரியங்களாலும். உள்ளத்திலே ஒன்றும்
எழுதப்படவில்லை. நாங்கள் எல்லாத்தையும் எழுத்தின்படி எடுத்து வைக்கொண்டு அறிவாகவே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியின்படி எடுக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இது ஏன் என்று மற்றவர்கள் விசுவாசியோட கதைக்க வேண்டும், விளங்காத போதரோடு கேட்க வேண்டும். இவ்வாறா செய்து எங்கள் உள்ளத்திலே அதை பதிக்க வேண்டும், உள்ளத்திலே அதை பதிக்க வேண்டும். உள்ளத்திலே நாங்கள் பதித்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஆவிக்கு எதிராக போறோம். பாருங்கள், எபிசேயரில் சொல்லப்படுகிறது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அந்தகாரங்களோடும் அசுத்தாவிகளோடும் போராட்டம். நாங்கள் உங்கள் வார்த்தையினாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ வார்த்தையினாலே போராடி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை கழிந்து அப்புறப்படுத்துகிறேன், அதை கட்டுகிறேன், இதை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறோம். உங்களோட உள்ளத்தில் அது இருக்கா? இல்லை. எப்படி அசுத்தங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலே நல்ல காரியங்களை எழுதி வைக்க முடியுமோ அவ்வாறு அசுத்தங்களும் என்னுடைய உள்ளத்தை ஆளப்பட முடியும். நாங்கள் எதற்கு இடம் கொடுக்கிறோம் என்றது முக்கியமாக இருக்கின்றது. பல வேளைகளில் நாங்கள் என்ன செய்கிறோம்? வேத வசனங்கள் உள்ளத்திலே இல்லை, வெறும் வார்த்தைகளாக சிந்தனையிலேயும் நாவிலேயும் இருக்கின்றது. ஜபிக்கிற நேரம் நல்லா ஜபிக்கின்றோம், அதுக்கு பிறகு தியானிக்கிறோம் என்று கேட்டால் இல்லை என்றதுதான் வருகின்றது. பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். உலகப்புறமான விசுவாசம் அல்ல, என்னெல்லாம் வாக்காக கொடுக்கப்பட்டதோ அவைகளைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த விசுவாசத்துக்கு உதாரணமாக இருக்கிற ஒருவரை நாங்கள் பழைய பாட்டிலே பார்க்கிறோம், ஆபிரகாம். அவருக்கு 80 வயசாக இருக்கும் போது அவருக்கு ஒரு பிள்ளையிடம் இல்லை. தேவன் அவர்களுக்கு தரிசனமாகி அவருக்கு சொல்லுறார், வானத்து நட்சத்திரங்களை பார், வானத்து நட்சத்திரங்களை பார், இதை போல உண்டு சமுதாயம். அது சொல்றேன், என் ஆண்டவர் எனக்கு பிள்ளையோட இல்லை, நீங்க எப்படி சொல்றீங்க? நீ உண்ட பேரை ஆபிரகாமில இருந்து ஆபிரகாம் என்று மாத்து. ஆபிரகாம் என்று மாத்தினால என்ன அர்த்தம்? அநேக பிள்ளைகளுக்கு தேவைப்படும். அப்ப ஆபிரகாம் எனக்கு பிள்ளைகள் இருக்கா? பிள்ளைகள் இல்லை. அப்ப உண்ட பேர் என்ன? ஆபிரகாம். அநேக பிள்ளைகளுக்கு தேவைப்படும். நாங்கள் என்ன செய்வோம்? எல்லாரும் சிரிப்போம். என்ன அவர் என்ன செய்கிறார்? தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறார். பேரை மாற்றி அதை சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் உள்ளத்திலே அது வந்து விட்டது. இப்ப ஆபிரகாம் ஒவ்வொரு காலம் அவர் தன்னை பேர் ஆபிரகாம் அவர் சொல்ல என்ன சொல்றார்? நான் அநேக பிள்ளைகளுக்கு தகப்பேன், அநேக பிள்ளைகளுக்கு தகப்பேன். பிள்ளை இருக்கா? இல்ல. ஆனா நான் அநேக பிள்ளைகளுக்கு தகப்பேன், அநேக பிள்ளைகளுக்கு தகப்பேன், அநேக பிள்ளைகளுக்கு தகப்பேன். என்ன நடக்கிறது? 100 வயசுலேயே அவர் ஒரு பிள்ளை பெற்றார். அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைத்தது. பாருங்கள், விசுவாசம் எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி. நீதிபதிகள் 23ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்ற, இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் இப்ப என்னத்துக்காக இந்த ஆபிரகாம் கதை எடுத்தனா, ஆபிரகாம் எவ்வாறு விசுவாசித்தாரோ, அவருக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவர் பிள்ளையை தருகிறார் சொல்லி இருக்கிறார், அதை அவர் விசுவாசிக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் அவர் தியானிக்கிறார். அவருடைய பேர் ஆபிரகாம் என்ற பிறகு என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் அவர் ஆபிரகாம் தன்னை பேரை சொல்லும் பொழுது நான் அநேக பிள்ளைகளுக்கு தாப்பன்னு சொல்றாரு. என்ன பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை எனக்கு, பிள்ளை இல்லை எனக்கு, பிள்ளை இல்லை எனக்குன்னு சொல்லி கொண்டிருந்திருக்கலாம். என்ன அப்படித்தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்த சொல்லி கொண்டிருந்தவர். என்ன இப்ப என்ன சொல்றார்? நான் அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன், அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன், அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன். இப்ப பாருங்க, உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? என்ன செய்றீங்க? அந்த பிரச்சனையே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, அந்த பிரச்சனையே சொல்லிக் கொண்டிருக்கீங்க. சொல்லி போட்டு கடைசியில் சொல்றீங்க, சரி தேவன் கிருபையால் தாங்க. அதோட உள்ளம் எங்க இருக்கு? விசுவாசத்திலே இல்லை. என்ன அப்ப என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்துல பிடித்து கொண்டு காரியங்களை பிடித்து சொன்ன வாக்கை பிடித்து கொண்டு அதை நாங்கள் விசுவாசித்து எங்களுக்குள்ளே பிராக்டிஸ் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் விடுதலை. பாருங்க, நாங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறோம். பரலோக ராஜ்யம் எங்கே என்று சொல்லப்படுகிறது? லூக்காவிலே சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அங்கேயும் இங்கேயும் இல்லை, பரலோக ராஜ்யம் எங்கே? உங்களுக்குள்ளே.
பரலோகம் எப்படி இருக்கும்? அங்கே அழுகை இல்லை, வருத்தங்கள் இல்லை, துக்கங்கள் இல்லை, கவலைகள் இல்லை, பயங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இது அவ்வளவு தானே நம்பி போயிருக்கா இல்லையா? ஒருவேளை இப்படி கேட்டா நாங்கள் எல்லாம் விசுவாசிகள் ஆகணும் இல்லை? விசுவாசிகள் நாங்கள் பாருங்க, ஆக ஒரு மூளைக்குள்ள இயேசு எனக்கா பாத்திரம் மறித்தாருன்ற மட்டும் இருக்குது. மற்றபடி முழுக்க என்னத்தான் நம்பி இருக்கு? துக்கங்கள், கவலைகள். வருத்தம் உள்ளவர்கள் வருத்தத்தை பற்றிய கவலை, படிக்கிறவர்கள் படிப்பை பற்றிய கவலை, இவ்வாறாக கணவன் மனை பிரச்சனை இருந்தால் அதுகளை பற்றியே இவ்வாறாக ஒவ்வொன்று நிரம்பிக்கொள்ள இருக்கின்றது. ஒவ்வொன்று நிரம்பி அது மிச்சத்து வராது. அது சபைக்கு வந்துட்டால் மற்ற சகோதரன் எப்படி இருக்கிறார் என்று அவருடைய பிள்ளைகளை பற்றியே சிந்தித்து அந்த பிரச்சனை. சரி, எவ்வாறாக சத்துருவானவன் வேலை செய்கிறான் என்று பாருங்கள். நாங்கள் ஆவிக்குரியவர்களா? உண்மையை ஒத்துக்கொண்டால் தேவன் விடுதல் தருவார். நாங்கள் உண்மைக்கு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமா? நானும் அப்படி இருந்தேன். நான் அப்படியே தான் சொல்றேன். இப்பவும் போராட்டம் தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். ஆவிக்குரியவரா இருக்கிறது போராட்டம் இல்லாட்டி இல்லை. இப்ப பாருங்க, ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று வருகிறது. நான் ஒரு நாள் ஜெபிக்காட்டி நான் ஆவிக்குரியவரா இருக்க முடியாது. நீங்க சாட்டுக்கு நான் கார் ஓடைக்க ஜெபிப்பேன், நீங்க கார் ஓடைக்க பாதி கன்சன்ட்ரேஷன் கார் ஸ்டேரிங் பிடிக்கிறதுல நீங்கள் முழுமையாக ஆவிக்குள்ள வர முடியாது. அதனுடைய கார் ஓடைக்க ஜெபிக்கிறத விடுங்க. வீட்டில தனிய நான் தேவனுக்கு நேரத்தை ஒடுத்தி ஜெபிக்க வேண்டும். இது ஆவிக்குரிய ஒரு அடையாளம். என்ன நான் சொல்ற உண்மையா? இன்றைக்கு வெற்றி என்ன? நாங்கள் பிள்ளைகளை சொல்லுகிறோம். ஆனா தேவன் அன்பானவர். அவர் தன்னுடைய முறைப்பொறான குமாரன் ஜேசுவான் என்ன செய்தார்? அவர்கள் பாவங்களை எல்லாம் திறந்துட்டார். அவரோட இந்த சீசர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். அதுபடியால் கடந்த காலத்தை பற்றி கூட இல்லை. இப்போ இன்றைக்கு நாங்கள் ஆவியில விழித்தோம். இன்றைக்கு விடுதலை. நாங்கள் தூங்கிட்டோம், எதையும் தூங்க வேண்டாம். நாங்கள் அலட்சியமா இருந்துட்டோம். மன்னிங்க இயேசுப்பான்னு சொல்லுங்க, விடுதலை தருவேன். என்ன பிரச்சனை தெரியுமா? இயேசு விடுதலை தர முடியாது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஆவியில எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு போய் சொல்லி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, உங்களோட பிள்ளை வந்து உங்களோட அப்பாட்ட வந்து தன்னுடைய பிரச்சனை சொல்லாட்டில் அப்பா அம்மா உதவி செய்ய முடியுமா? ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளை சொல்லி கொண்டு மாதிரி தான் நடக்கும். எல்லாம் சரியா. அப்போ எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதை அக்செப்ட் பண்ண வேண்டும். பொய் இருக்கா? அக்செப்ட் பண்ணுங்க. நான் பொய் இருக்கு. களவு இருக்கா? என்னோட களவு இருக்கு. பெருமை இருக்கா? என்னோட பெருமை இருக்கு. இல்ல விடுதலை தான். மற்றவங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ற குணம் இருக்கா? இருக்குது. என்னட்ட இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. கண்ணின் பார்வையில விகாரம் இருக்கா? இருக்குது. அதை எடுத்துக்கொள்ள முடியாது. விடுதலை தாங்க. இது தேவனுக்கு பிரியமான ஜெபம். இது வேதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கு. பிசாசு உங்களை மேற்கொள்வதில்லை. அவனை காலடியிலே நான் போட்டு விட்டேன். நாங்கள் என்னத்தைய விட்டுட்டு உலக காரியங்களை இதன் போட்டு வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறோம். இதுக்காக தேவனங்களை அழைக்கவில்லை. பரலோகத்தில் நீங்கள் வாழ்ந்து உற்சாகம் அளிக்க வேண்டும். இங்கே கட்டப்பட்டவர்களை அவர்களுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நாங்களே கட்டப்பட்டிருந்தால் நான் என்ன சேர்த்தான் சொல்றேன். நாங்களே கட்டப்பட்டிருந்தால் இங்கே கட்டுகளை அவள் போகும். எங்களுக்கே ஆவிக்குரிய விதத்திலே வாழ தெரியாவிட்டால் நாங்கள் எப்படி வாழ்வோம்? மற்ற கட்டுப்பட்ட ஆவிகளை நாங்கள் விரட்டி ஓட்டுவோம். அவன் நான் கண்டமா சொல்றேன். நான் பிசாசு தான் பேசுறேன். கூட பேசுறேன். பல வானங்கள் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் எல்லாம் இயேசு ரத்தத்தை இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் தேவனின் பிள்ளைகள். எங்களுக்கு விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசானவன் ஓட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெருமைகள் நீங்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். துக்கங்கள் கவலைகள் எல்லாம் இடமில்லை. நாய் ஏன் தேவனுக்கு தந்திருக்கிறார். பாருங்க, புதிய பாட்டு இருக்கு. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார் என்று ஒரு வாக்கு தத்துவம் இருக்கின்றது. இன்னொரு வாக்கு தத்துவம், கிருபைக்கு கீழ்ப்படுறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இப்ப பிசாசானவன் சொல்லுவான், என்ன
நீ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நீ இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாது. விசுவாசம் சொல்லுவாங்க. நீங்கள் 50 கடந்துட்டீங்க, நீங்கள் நீங்கள் 50 கடந்தீங்க சொல்லுவீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும் வார பிராயத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா வேதவசனம் என்ன சொல்றது? வாக்கு என்ன சொல்றது? ரோமர் 6:14 கிருபைக்கு கீழ்ப்படிந்தபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பற்றி கொள்ளுங்கள் வாக்கு தந்தது. எந்த பாவத்துக்கு நான் அடிமை இல்லை. கிருபை இருக்கிறது. பாவத்துக்கு மேலாக கிருபை இருக்கிறது. நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த பாவம் இருக்குது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போது விடுதலை பெற வல்லவராக இருக்கின்றார். மத்தேயு 3:11 ஒரு வசனம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் உங்களை அபிஷேகிப்பார். பரிசுத்த ஆவியார் என்னதுக்கு? இது அடுத்த கேள்வி. அந்நிய பாஷை பேசுறதா பரிசுத்த ஆவியானவர்? நாங்கள் பரவேளைகளிலே பரிசுத்த ஆவியானவரை பிழையாக விளங்கிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் என்னத்துக்காக தரப்பட்டார்? யோவான் சத்தியானவர் வருவார். ஓகே, 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். 150வது பக்கத்தில் இருக்குது. என் நாமத்தினாலே பிற அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய பேட்டரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சரி, பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்னவைகளை வேத வசனங்களை போதித்து நினைப்பூட்டுவார். பாருங்க, ஆவியானவர் வேலை செய்யறாங்க. நீங்கள் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். வருகிறேன் எப்படி இதுகத்தில் எழுதப்படும் வேத வசனங்களை அவர் போதித்து நினைப்பூட்டுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை அதுக்கு நாங்கள் பாவிக்கின்றோமா? ஒவ்வொரு முறையும் ஒரு வேத வசனம் நினைவூட்டப்படும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே அதை செய்கின்றார். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு பிளவிடும் பொழுது பாவம் என்று உணர்த்தப்படும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே கிரிய செய்கின்றார். பாருங்கள், 16வது அதிகாரத்தில் 8வது வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேதவசனம் அப்ப பரிசுத்த ஆவியானவர்களுடைய இருக்கிறார். என்னத்துக்கு? வேதவசனத்தை போதித்துள்ளார். இந்த வேதவசனம் இல்லாவிட்டால் உங்களுடைய போதனாக சொன்னார். வேதவசனத்தை நீங்க விட்டு விட்டா ஜெபம் பண்றதுல பிரயோசனம் இல்லையா? வேதத்தை வாசிக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நாங்கள் ஜெபம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் நாங்கள் கீழ்ப்படியவில்லையோ அந்த இடத்திலே கீழ்ப்படிய வேண்டும். ஒழிச்சு வைக்காது. நீங்கள் எந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது ஒழித்து விடுறீங்களோ அதிலே உங்களுக்கு விடுதலை இல்லை. எங்களுக்கு விடுதலை இல்லை. ஆனா உண்மையாய் ஒத்துக்கொண்டு அப்பா இதில் எனக்கு விடுதலை தாங்க கேட்டால் தேவன் விடுதலை வல்லவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லை. அவர் வாக்கு மாறாத தேவன். நம்ம சொல்லி இருக்கிறார், பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை, ஆவியானவரின் அபிஷேகத்தை நான் உங்களுக்குள்ளே தருவேன் சொல்லி இருக்கிறார். இதற்காக இந்த பாவத்தை மேற்கொள்வதற்காக ஒரு காலம் நான் பாவத்தை அவருக்கு அறிவிடும் பொழுது அவரை புறக்கணித்து என்னை தள்ளி விடுவதில்லை. அவர் இன்னும் ஆவியின் அம்சத்தை விட்டுறார். இன்னும் ஆவியின் அம்சத்தை விட்டுறார். நான் மன்னிக்க முடியாமல் இருக்கப்பா, பழைய காரியங்களை மறக்க முடியாது இருப்பா, ஒத்துக்கொண்டு கேளுங்க. கடந்த காலத்தில் நடந்தவைகளை மறக்க முடியாமல் இருக்கப்பா, ஒத்துக்கொண்டு கேளுங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒன்று இல்லை என்று விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் தேவன் விடுதலை தர முடியாது. ஆனால் அவரோட உள்ளத்தை துறந்து இந்த பிரச்சனை எனக்குள்ள இருக்கு, இது வேதவசனத்தின்படி பிழை ஆன முடியாது, இதை என்ன உள்ளத்திலிருந்து எடுத்து விடுங்கன்னு சொல்லி அடங்க, விடுதலை உண்டு. பாருங்க, பல வருத்தங்களுக்கு என்ன காரணம்? இந்த உள்ளத்திலே இருக்கிற நெகட்டிவ்ஸே காரணமாக இருக்கு. கடந்த காலத்தில் நடந்த காரியங்களால புண்பட்ட மனம் இதே காரணமாக இருக்கு. இந்த காரியங்களில் எல்லாம் தேவன் மறந்து போட்டு ஆட்ட வெள்ளவராக இருக்கிறார். நாங்கள் வேஷம் கொடுத்தது இதுக்குத்தான் பாருங்க ஜெபம். இது ஆவியில் சொல்ல தேவையில்லை. தனியா நீங்களும் தேவன்
ஆனா தேவனை கொண்டே மறைக்காதீங்க. தேவனுக்கு முன்னால எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுல எனக்கு விடுதலை தாங்க கேளுங்கள். தேவன் உங்களுக்கு விடுதலை தள்ள வல்லவர். இப்போ சொல்லுவா, அப்ப இந்த உலகத்து பிரச்சனைகளை என்ன செய்கிறது? முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், அதுக்கான காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க, மிகுதி எல்லாம் உங்களுக்கு கூட்டி தரப்படும். வருத்தங்கள் இருக்கா? தீரும். அசூல் பிரச்சனை இருக்கா? தீரும். எக்ஸாம் பிரச்சனை இருக்கா? தீரும். எல்லாத்துக்கும் விடுதலை உண்டு. உள்ள மாறும்படியாக நாங்கள் இதனுடைய பாதுகாப்புகளை தாழ்த்துள்ள ரெண்டு குழந்தைய 12 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. இது அழகாக ஒரு இது கேள்விப்பட்ட என்னன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரன் இருந்தாராம், அவர் ஜெபிச்சாராம், அப்பா எனக்கு ஒரு பிடியோட தடை இருக்கு, இதை நீக்கித்தாங்க. ஒரு வள்ளத்திலே போய் கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய ஒரு மலை, இந்த கல்லை ஒரு அகட்டித்தாங்க, நான் அங்கால போகணும் என்று அவர் பாரத்தோடு ஜெபிச்சாராம். அது அசையவே இல்லையா? அசையவே இல்லை. இல்லை, அந்த கல்லை நான் சொன்னா அந்த கல்லை அசைய மாட்டாது, அப்படியே இருக்க மாட்டேன் சொன்னேன். உன் வழிகள் இல்லை என் வழிகள். உனக்கு தடைகள் எழுதல, நீ என்ன சொல்ற, நான் வேற வழியாக அதை தீர்ப்பேன். என்ன? அவர் தண்ணியை உயர வைத்தாராம், வெள்ளம் அங்காலே கடந்து போச்சு. இதுதான் என் கிருபை உனக்கு போதுமன்றது அர்த்தம். நாங்கள் என்ன பிரச்சனையை போக்கஸ் பண்ணி கொண்டு அது நீங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவன் அற்புதமாக வேறு வழியாக பிரச்சனையை தீர்த்து விடுவார். இதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு 15 வருஷம் ஆன்சர் இருந்தது. நம்ம போனவர் வந்து போன வயசுக்கு சொல்லி இருக்கிறேன். உண்மைக்கு நான் நினைக்கல இது நீங்க பண்ணி சொல்லி. ஆனா நான் என்னை மாற்றும்படியாக, உள்ளத்தை மாற்றும்படியாக ஆண்டவரிடம் கேட்டேன். என்னில் உள்ள பாவங்களை நீக்கும்படியாக ஆண்டவரிடம் கேட்டேன். ஒவ்வொரு நாள் இப்ப நீங்க கேட்டீங்கடா, இப்ப வெண்டுட்டீங்களாண்டு இல்ல. இதே நான் சொல்லுவேன். நான் இப்போ பிள்ளையா விளக்கம் கூடக்கூடாது. பாவங்கள் என்று சொல்லும் பொழுது செய்கைகள் செய்யும் பாவங்களை பற்றி நான் கதைக்கவில்லை. இது பவுலன் சொல்லுவார், நான் பெரிய பாவி. பவுல் சொல்ற பாருங்க, அவர் ஆவியில வளர்ந்தோட முதல் சொல்லுறாரு, நான் ஒரு அப்போஸ்தலருக்குள்ள நான் ஒரு விழிவான அப்போஸ்தலன் கடைசி என்று சொல்றாரு. இன்னும் கொஞ்ச காலம் 2 வருஷம் கழிச்சு போய் சொல்லுற விசுவாசியை கொண்டு நான் பெரிய இதன்னு சொல்லி, இன்னும் கொஞ்ச காலம் அதில் போய் சொல்லுற இருக்கிற பாவிகளுக்கே நான் பெரிய பாவி என்று சொல்லி. என்னப்பா அப்போஸ்தலர் உனக்கு நடந்தது? பைபிள் உள்ள புத்தகம் முழுக்கவே எழுதி வச்சிருக்கிற பவுலை எப்படி சொல்ற? என்ன அவர் விளங்கி கொள்ளுற எங்களுக்குள்ள இவ்வளவு பாவத்தின் இயல்புகள் இருக்குன்னு சொல்லி இதை நான் அப்படி விளங்கப்படுத்துறேன். இப்ப நான் எப்ப இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்ப நான் பாவங்களுக்கு செய்த பாவங்களுக்கு எல்லாம் நான் மறித்து விட்டேன். இனி நான் அதை செய்ய மாட்டேன். அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, இனி நான் விரும்பி பாவம் செய்ய மாட்டேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா எந்த பாவத்திலிருந்து நான் விடுபட்டாலும் அந்த பாவத்தை எனக்குள்ளே உந்துற காரியம் எனக்குள்ளே இருந்து கொண்டே. நான் களவெடுத்து அந்த விபச்சாரத்துக்குள்ளே இருந்தேன், நான் விபச்சாரத்தை விட்டு விட்டாலும் அந்த சிந்தனைகள் எனக்குள்ளே இருக்கிறதுனால, என் உள்ளத்தில் பதிந்து இருக்கிறாரோ அது என்ன செய்கிறது? என்னை அதை செய்கிறதற்கு தூண்டிக் கொண்டே இருக்கிறது. இப்ப நான் இயேசுவின் வசனத்தை கேட்கிறேன், அது என்ன சொல்லுகிறது? நீ இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப உள்ளுக்குள்ளான மனிதனுக்குள்ளே போராட்டம். இது பவுல் தான் வடிவாக சொல்லுவாங்க. நான் செய்ய விரும்பினதை செய்யாமல், வேதவசனத்தினை சொன்னதை செய்யாமல் செய்யத்தகாதவளை தன்னுடைய ஏன் எனக்குள்ள அந்த பிரமாணம் இருக்கின்றது. அதை நான் அழித்து போட மூச்சிற்கு மட்டும் அது இருக்கின்றது. அப்ப நான் கதைக்கிறது ஆவியிலே வருகிற காரியங்களை பற்றியே நான் கதைக்கிறேன். நான் பாவி என்று சொல்லும் பொழுது செய்கையில செய்யறது பற்றி கதைகளே. நீங்க தொடர்ந்து என்ன செய்கையிலே பாவம் விரும்பி செய்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்க இரட்சிக்கப்படவில்லை. அது புரிஞ்ச வடிவாக விளங்கி கொள்ளணும். நீங்கள் இரட்சிக்கப்படவில்லை. நான் விரும்பி இன்னும் அதே பாவத்துக்கு இருப்பேன், எனக்குள்ள இரட்சிப்பேன். நீங்க திருப்பி போதரோட கதைச்சு நீங்கள் அதுக்கான வழியை பண்ணணும். அவரோட அறுவடை கேட்கணும். நான் கதைக்கிறது என்ன? சிந்தையிலே வரும் பாவங்களை பற்றி. சிந்தையிலே வரும் பாவங்கள், எங்கள் உள்ளத்திலே ஊறி இருக்கிற ஜென்ம சுபாவங்களின் அதிகாரங்கள் பற்றி இதை பற்றியே பவுல் அங்கே கதைக்கிறவராக இருக்கிறார். இதற்கு எதிராக ஒவ்வொரு நாளும் போராட்டம். நீங்கள் ஒரு நாள் தூங்கினீங்களோ, ஒரு நாள் ஜபிக்காம விட்டீங்களோ, அது மேல நிற்கும். ஒரு கிழமை விட்டீங்களோ 50 தான். இதுக்காக தான் ஒரு நாள் ஜபிக்க வேண்டும்.
விளங்கிட்ட எப்படி ஆவி போறாரு என்று சொல்லி? நீங்கள் ஆவிக்குரியவர்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்களா? ஆமென். தேவனிடமிருந்து விடுதலை உண்டா? ஆமென். நீங்கள் போராட போறீர்களா? ஆவியில இருதயத்தில் நீங்கள் கட்டளைகளை பதிக்க போறீர்களா? உள்ளத்தை திறந்து கொடுங்கள், தேவன் கிருபை செய்வார். அடுத்த முறை நீங்கள் கட்டுகளை, மற்றவர்களின் கட்டுகளை அகற்றுவர்களாக மாறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென். கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என்